Taste the Daily. சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் ஒரு துறையின் தலைவர் உடன் பணியாற்றும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். பொம்மை முதலமைச்சரின் நிர்வாக சீர்கேட்டிற்கு மற்றொரு உதாரணம் சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திமுகவின் அவல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. பெண்கள் மரியாதையுடனும் கௌரவத்துடனும் பாதுகாப்புடனும் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன்? ஸ்டாலினின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுகவை சேர்ந்த காமுகனால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் அரசு ஏற்படுத்திய பல்வேறு இடையூறுகளை தகர்த்தெறிந்து நீதிக்காக விண்ணதிர முழக்கமிட்ட அதிமுகவினர். திமுக நிர்வாகி தெய்வ செயலை காப்பாற்றுவதற்காக அதிமுகவின் போராட்டத்தை முடக்கும் நோக்கில் பதாகைகள் மற்றும் ஒலிபெருக்கியை அராஜகமாக அகற்றிய காவல்துறை. பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்த பிறகும் காமுகனை பிடிக்காமல் ஒலிபெருக்கியை பிடுங்கிச் செல்வதுதான் காவல்துறையின் வேலையா என்று மக்கள் கேள்வி. பாவச் செயல் செய்யும் காமுகன் தெய்வ செயலை திமுகவை சேர்ந்தவன் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக காப்பாற்றும் ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு அதிமுகவினர் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்ட பெண்கள் திமுக சார்களை கண்டித்து முழக்கம். கல்லூரி மாணவியை ஏமாற்றிய காமுகன் தெய்வ செயலை திமுகவில் இருந்து நீக்காதது ஏன் என முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேள்வி. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் காமுகனுக்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு எதிராகவும் செயல்படும் ஏவல் துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டம். கேவலமான மானங்கட்ட ஸ்டாலின் அரசை பார்த்து கேட்கிறேன். நீங்க பதவியில இருந்து எடுத்திருக்கீங்களே தவிர கட்சியில இருந்து எடுத்திருக்க வேண்டியதானே? கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? உங்க கட்சியில இவங்க எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு ஆதரிக்கிறீங்களா? ஸ்டாலின் ஏத்துக்கிறாரா? இன்னும் 9 மாதத்திலே எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருவார். வந்தவுடனே இது போன்ற திமுகவுக்கு சாதகமாக பாடுபட்டு பெண்களுக்கு நீதி வழங்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை பெற்று தரக்கூடிய பணியை அதிமுக அரசு செய்யும். அண்ணன் எடப்பாடியார் செய்வார். திமுகவை சேர்ந்த காமுகன் தெய்வ செயலால் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கிய தேசிய மகளிர் ஆணையம். இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க டிஜிபிக்கு உத்தரவு. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது தாமாக முன்வந்து குதித்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் எங்கே போனது? பாலியல் குற்றத்தால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராக ஸ்டாலின் அரசு செய்து வருவது அரச பயங்கரவாதம் என பெண்கள் ஆவேசம். திமுக காமுகனாலும் அவனுக்கு ஆதரவாக செயல்படும் ஸ்டாலின் அரசாலும் மனமுடைந்திருந்த கல்லூரி மாணவிக்கு மன உறுதியை கொடுக்க அதிமுகவினர். காமுகனால் பாதிக்கப்பட்ட பெண்ணை அழைத்துச் சென்று வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நடவடிக்கை எடுக்கணும், வெளியவே வரக்கூடாது. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க போலீஸ்காரங்க என்கிட்டே வந்து கேட்கறாங்க, எத்தனை பொண்ணு இது சொல்லு, அட்ரஸ் சொல்லு, இது சொல்லிட்டு இந்த மாதிரி
தப்பு பண்ணவங்க வெளில வரக்கூடாது. சாருக்கு எல்லா இதுவும் இருக்கு. அவர் தான் எனக்கு நியாயம் எல்லாம் வாங்கி தரணும். கண்டிப்பா என்ன பண்ண முடியுமோ. அரக்கோணம் அருகே பாதிக்கப்பட்டு நிற்கதியாக நிற்கும் பெண்ணிற்கு மகளிர் ஆணையம் உதவ முன்வராதது ஏன்? காவல்துறையைப் போலவே தமிழ்நாடு மகளிர் ஆணையம் குற்றம் சாட்டப்பட்டவர் திமுக நிர்வாகி என்பதால் வாய் மூடி மௌனியாக இருக்கிறதா என மக்கள் கேள்வி. கரூர் மாவட்டம் ஆண்டிப்பட்டி கோட்டை அருகே காரில் கடத்தி வரப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி போதைப் பொருள் கடத்தல் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்த இடைக்கால தடை. புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட பின் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் பொது மேலாளர் ஆஜர். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. திமுகவினருக்கு நெருக்கமான டான் பிக்சர்ஸ் உரிமையாளர் வீட்டில் நடைபெற்ற சோதனையை தொடர்ந்து பிரபல நடிகர்களை விசாரிக்க அமலாக்கத்துறை திட்டம் என தகவல். டான் பிக்சர்ஸ் படங்களை தெலுங்கில் வெளியிட தயாரிப்பாளருடன் செய்து கொண்ட ஒப்பந்த ஆவணங்களும் சிக்கியுள்ளதாக தகவல். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்ய வந்த அப்பாவுவை முற்றுகையிட்ட மக்கள். ஸ்டாலின் அரசு அடிப்படை வசதிகளை செய்து தராததை கண்டித்து மக்கள் வாக்குவாதம் செய்ததால் அதிர்ச்சியில் உறைந்த அப்பாவு. சென்னை மடுவின்கரை மேம்பாலம் அருகே போதையில் காரை தாறுமாறாக ஓட்டிச் சென்ற காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் ஒழுக்கத்தின் அடையாளமாக இருக்கும் சீருடை பணியாளர்களும் மதுவுக்கு அடிமையாகி சீரழியும் அவலம். கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து நூதன போராட்டம் நடத்திய பொதுமக்கள். சாலை வசதி, குடிநீர் வசதி வேண்டி பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. எல்லாமே பிரச்சனை தான். இங்க தண்ணி மட்டும் பிரச்சனை, கேட்ட கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது. கிளாஸும் சரி, தலைவரும் சரி, பாவர்ஸும் சரி, எதுவுமே பதில் வரது கிடையாது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 110 அடியாக உயர்வு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக அணையின் நீர்வரத்து 12,819 கன அடியாகவும் அதிகரிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து தாத்தா மற்றும் பேரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த அவலம். ஊழல் செய்யும் தியாகிகளை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்தும் ஸ்டாலின் செயலிழந்து சீரழிந்து இருக்கும் மின்துறையை கவனிக்காததால் இத்தகைய அவலங்கள் நடப்பதாக மக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க காலதாமதம் ஆவதால் மழையில் நனைந்த நெல்மணிகள் முளைத்த அவலம். ஸ்டாலின் அரசு ஏட்டுச் சுரைக்காய் போல வெற்று அறிவிப்புகளை மட்டும் வெளியிடுவதாக விவசாயிகள் வேதனை. சென்னை திருவொற்றியூரில் சிறிது நேரம் பெய்த மழைக்கே சாலையிலும் ரயில்வே சுரங்கப்பாதையிலும் தேங்கி நின்ற மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஆண்டுதோறும் சொத்து வரி உயர்த்தப்படும் என கந்துவட்டிக்காரர்களைப் போல வசூல் வேட்டை நடத்தும் ஸ்டாலின் அரசு மாநகரில் உரிய கட்டமைப்புகளை செய்யாமல் ஊழல் மட்டுமே செய்து வருவதாக மக்கள் விமர்சனம். மழை கிடையாது, தூரல் போட்டாவே தண்ணி நின்றுடும், அங்கேயும் நின்றுடும். கடை எங்களுக்கு அங்கே கடை இருக்கு, அது உள்ளவும் போயிடும் தண்ணி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேல் ஆலத்தூர் ரயில்வே தரைப்பாலத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கைகளை துரிதமாக செய்யவில்லை எனவும் மக்கள் ஆதங்கம். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே மழைநீர் தேங்கியதால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். ஸ்டாலின் அரசு முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை.
தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோவில் அருகே 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வீணாகும் அவலம். மழைநீர் வடிய வழியின்றி உள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் ஆதங்கம். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ வெங்காயம் 50 ரூபாய்க்கும் பூண்டு கிலோ 380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். பெரம்பலூர் அருகே சாலையோரத்தில் இருந்த மரத்தின் மீது கார் மோதி விபத்து. குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். புதுக்கோட்டை மருதுபாண்டியர் நகரில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வீட்டில் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளைகள் நடப்பதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே அரசூர் மலட்டாற்றில் குளித்துக் கொண்டிருந்த 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. மாவட்ட நிர்வாகம் முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடத்தே உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. அரபிக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் மீன் வடிவ இரணியாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் ஐதீக நிகழ்வு. 20 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் 8930 ரூபாய்க்கும் 1 சவரன் 71440 ரூபாய்க்கும் விற்பனை. இரண்டு வாரங்களுக்கு பிறகு வாகா எல்லையில் கொடியிறக்கும் நிகழ்வு மீண்டும் தொடக்கம். பஹல்காம் தாக்குதலால் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் தொடங்கியது. மகாராஷ்டிரா மாநிலம் டபோலி அருகே மின்னல் தாக்கி பொதுமக்களின் வீடுகள் மற்றும் உடைமைகள் சேதம். உயிரிழப்புகள் ஏதும் நிகழவில்லை எனவும் தகவல். காஷ்மீரின் ரஜோரி மாவட்ட வனப்பகுதியில் திடீர் காட்டுத்தீ. 1 கிலோமீட்டர் அளவிலான வனப்பகுதிகள் தீக்கிரையானதாக அம்மாநில அதிகாரிகள் தகவல். மகாராஷ்டிரா மாநிலம் தானே அருகே அடுக்குமாடி கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 2 வயது குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்த சோகம். இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் படுகாயம் எனவும் தகவல். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 60 பேர் உயிரிழந்ததாக தகவல். ஹமாஸுக்கு எதிராக கிடியோன் சரியாட்ஸ் எனும் புதிய ஆபரேஷனை தொடங்கியுள்ளதாகவும் இஸ்ரேல் அறிவிப்பு. அமெரிக்காவின் கெண்டக்கி, வர்ஜீனியா மற்றும் மிசோரி மாகாணங்களில் சூறாவளி தாக்குதலில் சிக்கி 28 பேர் உயிரிழப்பு. குடியிருப்புகள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்ததோடு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதி.